நாமெல்லாம் எடுத்துக்கொள்வோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாம் அந்த வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமீன். அருமையான ஒரு வார்த்தை தேவன் இந்த ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்குள் நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோமா? பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ சமூகத்தில் பெறுகிற பிள்ளைகளாக, அவரோடு நாம் நேரங்களை செலவழிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறார்? மேன்மேலும் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு, அந்த வாக்கு தத்தத்துக்காக நீங்க பாத்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, வரக்கூடிய ஆண்டுல என்ன வார்த்தைகள் எங்களுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. செப்டம்பர் மாசம் முடிஞ்சிச்சு, அக்டோபர் முடிஞ்சிச்சு, நவம்பர் முடிஞ்சிச்சு, டிசம்பர் தொடங்கிடுச்சு. பகுன்னு இருந்துச்சு. ஆண்டவரே, இன்னொரு வார்த்தை கிடைக்கலையே. நீங்க அந்த உபவாச ஜெபத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே அடுத்த ஆண்டுக்கு உண்டான வாக்கு தத்தத்தை தாங்க, அதை உறுதிப்படுத்தி தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம். எத்தனை பேருக்கு அந்த பிரேயர் பண்ணி ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இப்ப தேவ சமூகத்தில் நம்ம சபையாக நாம் ஜெபித்தது உண்டு, காத்திருந்தது உண்டு. நானும் 4 மாசமா அந்த வார்த்தைக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்தேன். நவம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் அப்படியே ஒரு குதிப்பு தான். ஆண்டவரே, என்ன ஆகுது, என்ன வார்த்தை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போதுதான் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தார். இந்த வார்த்தையை கொடுத்தோன்னே, ஆண்டவரே இதை நீங்க உறுதிப்படுத்தி தாங்க. ஏதோ நான் எடுத்துடக்கூடாது, ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்லி நான் கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாது, தேவ சமூகத்தில் வைக்கக்கூடாது, ஜனங்கள் முன்னாடி வைக்கக்கூடாது என்று சொல்லி இந்த வார்த்தையை நீங்க உறுதிப்படுத்தி தாங்க என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் கேட்க ஆரம்பிக்கும் போதுதான் நீங்க 3வது வாரம் சிஸ்டருடைய மெசேஜ் நீங்க பார்த்தீங்கன்னா, மேன்மையாய் வைப்பார் என்று சொல்லி பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களாலும் பரிபூர்ணமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அந்த மெசேஜ் எடுக்கும் போது ஆண்டவர் அந்த நாள் என்னோட அந்த வார்த்தையை கொண்டு உறுதிப்படுத்தினார். ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்க ஷீலா சிஸ்டர் ஒருத்தவங்க இருந்தாங்க, ஊருக்கு போயிட்டாங்க. அந்த ஷீலா சிஸ்டர் என்ன பண்ணாங்க, எனக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் எனக்கு மெசேஜ் போட்டாங்க. நானும் அவங்களை விஷ் பண்ணிட்டு இந்த வாக்குத்தத்தை அவங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்தேன். அந்த வாக்குத்தத்தை அனுப்பிச்சு கொடுக்கும் போது அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணாங்க, இட் மீன்ஸ் அ லாட். அநேக ஆசீர்வாதங்களை உள்ளடக்கிய நல்ல ஒரு வாக்கு தத்தமாக இருக்கிறது. எனக்கு அதுக்கப்புறம் என் கண்ணே திறக்க ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறான்னு அந்த வார்த்தை, அவங்க போட்ட ஒரு வார்த்தை இட் மீன்ஸ் அ லாட்னு போட்டு எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த வார்த்தைக்குள்ள அவ்வளவு ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறவராக இருக்க, ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில வைத்து வச்சிருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கும் போது நான் என்ன ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இது அடக்க ஆராதனையில பேசக்கூடிய வார்த்தை, இதை போய் நான் ஆண்டு துவக்கத்துல கொடுத்தா எப்படி இருக்கும், நான் சொல்றதை மட்டும் நீ செய்டா, நான் பார்த்துக்கிறேன்னு. ஆண்டவர் என்ன சொன்னாரு, நான் சொல்றதை மட்டும் நீ போய் சொல்லு, அது எப்படி ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் போகும் என்று சொல்லி அந்த காரியத்தை நான் பார்த்துக்கொள்ள என்று சொல்லி ஆண்டவர் சொன்னால்தான் அந்த வார்த்தை உங்களுக்கு முன்பதாக வைத்து ஆண்டவர் அந்த ஆண்டை துவங்க செய்கிறவராக இருந்தார். அப்ப ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இனிமேதான் செய்யப்படல. ஆண்டவர் ஆல்ரெடி உங்களுக்கு என்று எல்லாவற்றையும் என்ன பண்ணார், டிசைன் பண்ணி வைத்திட, உங்களுக்கு உண்டான உங்க வாழ்க்கை கொண்ட எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆல்ரெடி பிளான் பண்ணி ப்ரோக்ராம் போட்டு வைத்து விட்டார். அவருக்குள்ள நீங்க வேர்க்குள்ள ஆரம்பிக்கும் போது அந்த ப்ராசஸ்க்குள்ள ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவோட ப்ராசஸ்க்குள்ள நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்களோட வாழ்க்கையில் என்ன பண்ணும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கும். நீங்க இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இருக்கிறீர்களே ஆண்டவர் சொல்லுங்க. இது ஆண்டவருக்கு புதுமையான காரியமா இல்ல பழைய காரியமா? ரெண்டையும் சொல்லி வைப்போமே. இந்த கிரிக்கெட்டை எதை சொன்னாலும் ஆப்போசிட்டா. இது பழமையான ஒரு அனுபவம் உள்ள காரியமா இல்ல ஒரு புதுமையான ஒரு காரியமா? ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போது பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட படைச்சாரு. ஒரே ஒரு குறைதான் இருந்துச்சு. அது இருந்தாலும் குறைதான், இல்லாட்டியும் குறைதான். அநேகருடைய வாழ்க்கையில அந்த இதெல்லாம் எடுக்கும் போது அப்படியே காதுக்குள்ள விழுது. அவ இருந்தாலும் குறைதான், இல்லாட்டியும் குறைதான். நாங்க உண்மையிலே ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில கொடுத்த எதுவுமே குறை கிடையாதுங்க. தேவன் நம்ம கொடுத்த வாழ்க்கை துணையா இருக்கட்டும், தேவன் நம்ம கொடுத்த பிள்ளைகளா இருக்கட்டும், தேவன் நம்ம கொடுத்த படிப்பா இருக்கட்டும், தேவன் நம்ம கொடுத்த வேலையா,
எது எல்லாம் தேவன் நமக்கென்று கொடுத்தாரோ அதுல சில குறைகள் இருக்கலாம், சில காரியங்கள் இருக்கலாம். நாம் தேவ சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அதை எல்லாம் தேவன் மாற்றி போட்டு என்ன பண்ணுகிறார்? பரிபூர்ணம் அடைய செய்கிறவராக இருக்கு. அதனால தேவ சமூகத்தில் தேவன் நமக்கு கொடுத்த எதுவுமே நம்மளா தேடி ஓடி போய் விழுந்தாதான் குறையா இருக்கும். நல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்காக, நல்ல ஒரு வரதட்சணைக்காக போய் பொண்ணு பார்த்தோம்னு வச்சுங்களேன், வாழ்நாள் ஃபுல்லா அது அப்படிதான் இருக்கும். அதனால தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பெண்ணை நம்ம இது கல்யாணம் பண்ண போறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பெண்ணை நம்ம திருமணம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவருடைய வாழ்க்கை நிறைவாக நம்மளோட திருமணம் முடிஞ்ச நம்மளோட வாழ்க்கையிலும் சில குறைகள் இருந்தாலும் தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை பரிபூர்ணமாய் மாற்றி. ஏன்னா ஆண்டவர் இந்த பூமியில மனுஷனை படைக்கும் போது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தான் படைச்சா, எந்த ஒரு குறையும் அவனுக்கு வைக்கலங்க. இந்த பூமியில ஆதாமை படைக்கும் போது ஆவிக்குரிய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடையும் பூமிக்குரிய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட தான் ஏதேன் தோட்டத்தில் அவனை படைத்து வைத்தார். நீ வாசிங்கன்னா மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவனிடத்துல பரிபூர்ணமா இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே என்று சொல்லிச்சு. அவர் ஒருவனை படைத்த அவனிடத்தில் ஆவி பரிபூர்ணமாய் இருந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவனிடத்தில் ஆவி, பரிசுத்த ஆவியானவர், தேவ மகிமை அவனிடத்துல பரிபூர்ணமாய் காணப்பட்டுச்சு. இப்ப பரலோகத்துக்குரிய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடையும் இந்த பூமிக்குரிய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடையும் தேவன் என்ன பண்ணினார்? ஆதாமை, மனிதனை இந்த பூமியில படைக்கிறவராக இருந்தார். ஆண்டவருடைய டிசைன், ஆண்டவருடைய பிளான் என்ன பண்ண வேண்டும்? அதனால இங்க வசனம் அழகாக சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இப்படி இருக்கிறீர்கள், பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய படைப்பை இந்த பூமியில மனுஷனை படைக்கும் போது தேவன் ஒரு பரிபூர்ணம் உள்ளவர்களாகவே அவர்களை படைத்ததை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப நம்மளோட வாழ்க்கையிலும் பல காரியங்கள் இருந்தாலும், நம்மளோட வாழ்க்கையில பல குறைவுகள் இருந்தாலும் இப்ப நம்மளோட வாழ்க்கையில பல குறைகள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை படைக்கும் போது பரிபூர்ணம் உள்ளவர்களாக, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாக தான் தேவன் நம்மளை படைத்திருக்கிறார். அதான் ஏதேன் தோட்டத்தில் நாம் பார்க்க முடியும். அவனுக்குள்ள ஆவியை பரிபூர்ணமாய் வைத்து படைத்தார். இன்னும் நீங்க வாசிங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்களேன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பரலோகத்துக்குரிய தேவ சாயல், தேவ மகிமையினால் அவர்களை நிரப்பினார். நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் தேவ மகிமையினால நிரப்பப்பட்டதுனால தாங்கள் நிர்வாணமாய் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு அறியாதிருந்தது. அந்த அளவுக்கு தேவ மகிமையினாலே தேவன் அவர்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்திருந்தார். அதே போல பூமியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி, சகலவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், உங்க கையில கொடுக்கப்பட்டது நீ பாதுகாத்துக் கொண்டு நீ பண்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் அந்த பொறுப்பை மாத்திரம் அவருடைய கையில கொடுத்தார். நீங்க 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவன் பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதங்களை ஆதாமுடைய வாழ்க்கையிலும் ஏவாளுடைய வாழ்க்கையிலும் கொடுத்து இதை நீங்கள் பண்படுத்தவும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தோட்டத்தில் வைத்து அவர்களை ஆசீர்வதித்தாள். ஆனால் அவர்களுக்குள்ள என்னைக்கு அந்த பாவம் உள்ளே பிரவேசிக்க ஆரம்பிச்சுச்சோ
அன்னைக்கு இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் அவங்களோட வாழ்க்கையை விட்டு போக ஆரம்பிச்சிச்சு. பாவம் உள்ளே பிரவேசிக்க ஆரம்பிக்கும் போது அவனோட வாழ்க்கையிலிருந்து அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் அவனோட வாழ்க்கையை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சு. நீங்க வாசிங்கன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். நான் விலக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயோ என்றார். அதே நேரத்துல ஆண்டவருடைய இருதயத்துக்குள்ள தொனிச்ச ஒரு வார்த்தை, என்ன வார்த்தைனா, நான் உனக்கு வைத்திருக்கிற பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இழந்து விட்டாயோ. அவருடைய இருதயத்தில் தொனிச்ச ஒரு வார்த்தைங்க. இந்த வார்த்தையை சொல்லும் போது, நான் உனக்கென்று வைத்திருக்கிற பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீ இழந்து விட்டாயோ என்று சொல்லி ஆண்டவர், இந்த கனியை நீ புசித்தாயோ என்று சொல்லி அங்கே ஆதாமிட்டே ஏவாள்கிட்டே என்ன பண்ணிடுறான், அங்கே தன்னுடைய அங்கலாய்ப்பை தேவன் கொட்டுகிறவராக இருந்தார். அவ்வளவு ஏதேன் தோட்டத்துக்குள்ள பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதத்தை வைத்துதான் முதலாவது மனிதனை தேவன் படைக்கிறவராக இருந்தார். எந்த ஒரு ஏதேன் தோட்டத்துல எந்த ஒரு குறைவு அவளுக்கு இருந்துன்னே சொல்லவே முடியாது. பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் ஆண்டவர் வந்து அவர்களோடு உறவாடுகிறவராக இருந்தார். தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் புசித்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய கிரிகள் எல்லாவற்றின் மேலும் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் பாவம் உள்ளே பிரவேசிக்க ஆரம்பிச்ச உடனே தேவன் கொடுத்த அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் அவனை விட்டு விலக ஆரம்பிச்சிச்சு. அவனுடைய வாழ்க்கையிலிருந்து அது கடந்து போக ஆரம்பிச்சிச்சு. அந்த ஆசீர்வாதத்தை தான் தேவன் மீண்டும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நமக்கு கொடுக்கும்படியாக அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதனால யோபு சொல்லும் போது, யோபு நீங்க 42:2 வாசிங்களேன். தேவரீர், நீ வாசிங்க, எடுத்து வாசனத்தை எடுத்து வா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஏதேன் தோட்டத்துல நீ செய்ய நினைத்த காரியம் மனுஷனை பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நீ செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு பக்தன் இங்க சொல்லுகிறான். இப்ப தேவன் மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், எப்படி அவனை வைத்து ஆசீர்வாதிக்க வேண்டும் என்று சொல்லி தன் இருதயத்துல ஒரு விருப்பம் கொண்டிருந்தாரோ அந்த விருப்பம் ஒரு நாளும் தடைபடாதுங்க. ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்து அந்த ஜனங்கள் இழந்த அந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் அந்த பரிபூர்ணத்தை ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையில கொண்டு வந்து வைக்கும்படியாக தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அதான் பவுல் எழுதும் போது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாக இப்படி ஆயிற்று. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில சிந்தின அந்த ரத்தம் ஆதாமுடைய மீறுதல் என்ன பண்ணுகிறது, அங்க மன்னிக்கப்படுகிறது. முந்தின ஆதாம் பாவம் செய்த அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இழந்தான். பிந்தின ஆதாமாகிய ஆண்டவரே இயேசு கிறிஸ்து தன்னை அந்த கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்து அந்த இழந்து போன பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறார். அதனால வசனம் சொல்லி அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்ப அவர் நம்மளோட வாழ்க்கையில செய்ய நினைக்கிற காரியம் ஒரு நாளும் தடைபடவே படாதுங்க. ஆண்டவர் இந்த ஆண்டுல உங்களோட வாழ்க்கையில செய்ய நினைத்திருக்கிற காரியம் ஒரு நாளும் தடைபடாது. உங்க ஆசீர்வாதத்துக்காக நீங்க அழுது புரண்டு போராடி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. நீங்க அழுது புரண்டு ஆண்டவரே நான் ஆசீர்வாதம், ஆண்டவரே நான் ஆசீர்வாதம், யாக்கோபை போல போராட வேண்டிய அவசியமும் இல்லை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு?
உங்க ஆசை, உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்காக நீங்க அழுது புரண்டு நீங்க செபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாக்கோபை போல போராடி செபி. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பரிசுத்தமாய் வாழ உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏதேன் தோட்டத்துக்குள்ள பாவம் இல்லாத வரைக்கும் அந்த ஜனங்களுக்குள்ள பரிபூர்ண ஆசீர்வாதம், என்னைக்கு பாவம் அந்த ஜனங்களுக்குள்ள வந்துச்சோ அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவள் இழக்க ஆரம்பித்தார்கள். இப்ப இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியதெல்லாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக தான் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு பாவம் நம்மளோட வாழ்க்கையை விட்டு வெளியே போக முடியாது. பாவத்தை எதிர்த்து போராடும்படியாக இரத்தம் சிந்தத்தக்க நாம் போராடுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் பரிசுத்த வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கையில பெருக 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 ஆண்டவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்மளோட வாழ்க்கையில பெருகுங்க. உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு தான் நீங்க அழுது ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு தான் நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். இல்லையா, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. நீங்க பரிசுத்தமாய் வாழ்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் வர 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 ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள பெருக 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 அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள பெருக ஆரம்பிக்கும். பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக தான் இந்த நாட்களில் நாம் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் இருந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவன் கொடுக்க அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஏதேன் தோட்டத்தை போல தேவன் மாற்ற விரும்புகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தேவன் வைக்கிறவராக இருக்கிறார். நீங்க ரூத்தோடைய புஸ்தகத்துல வாசிங்கன்னா ரூத் எங்கேயாவது எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி அழுது பார்த்திருக்கீங்களா? யார்கிட்டையாவது போய் அவ கேட்டு நீங்க பார்த்திருக்கீங்களா? ரூத் எங்கேயுமே தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக அவ அழுதது கிடையவே கிடையாதுங்க. ரூத் அழுத ஒரே ஒரு காரியம், உம்முடைய தேவனை நான் ஆராதிக்கும்படி நீ என்னை தடை பண்ணாத. அதுதான் அவளுடைய ஜெபமா இருந்துச்சு. நீங்க வாசிங்கன்னா 1ஆம் அதிகாரம் 16 18 வரை உள்ள வசனத்தை வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேற ஒன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால், அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. அவள்கிட்ட இருந்த ஒரே ஒரு காரியம், நான் உன்னோட கூட நீ வருவதற்கு நீ என்னை தடை பண்ண. அதுதான் அவளோட அழுகையின் ஜெபமாக காணப்பட்டுச்சு. நீங்க எங்கேயுமே ரூத் தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக அவள் அழுதாள் என்று சொல்லி நீங்க வேதம் பார்க்கணும். பரிசுத்த ஜீவிதத்துக்கு நேராய் நடக்க ஆரம்பிக்க 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 போவாஸ் அவளை பார்த்து சொல்லுவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான, அதாவது பரிபூர்ண பலன் உனக்கு கிடைப்பதாக, நிறைவான பலன் உனக்கு கிடைப்பதாக. உன் செய்கை, அவளுடைய செய்கை என்ன செய்கைங்க? பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த பரிசுத்த நகரம், தேவனுடைய ஆலயம் இருக்கக்கூடிய நகரத்துக்கு நேராக தன் வாழ்க்கையை திருப்ப ஆரம்பிச்சால் அதுதான் அவள் செய்த கிரியை. அந்த கிரியைக்கு தக்க அவரால் நிறைவான பலன், பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வாழ்க்கையிலே வருவதாக என்று சொல்லி போவாஸ் அங்க சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம் எல்லாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நாம் தீர்மானம். நீங்க ரூத்தோடைய புஸ்தகத்தை நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது மரணத்தோட ஆரம்பிக்கும். அந்த புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது துக்கத்தோட ஆரம்பிக்கும். அந்த புஸ்தகம் முடியும் போது பிறப்போட முடியும். ஆசீர்வாதத்தை பெற்றா. நீங்க கடைசி அந்த எனக்கு பிடிச்ச வார்த்தை என்னன்னா, ஈசாய் தாவீதை பெற்றான் என்று சொல்லி அந்த அதிகாரம் முடியும்.
அந்த ரூத்தோடைய புஸ்தகம் முடியும். ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். மரணத்தில் ஆரம்பிச்ச வாழ்க்கை, இழப்புகள் மத்தியில ஆரம்பிச்ச வாழ்க்கை முடியும் போது எப்படி முடிகிறது? ஆசீர்வாதத்தை பெற்றெடுக்கக்கூடியவளாக அவளுடைய வாழ்க்கை முடிகிறது. இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கை இந்த 2025ஆம் ஆண்டு தொடக்கம் ஒருவேளை உங்களுக்கு இழப்புகள் மத்தியில் நீங்க தொடங்கி இருக்கலாங்க. உங்க வாழ்க்கையில் அநேக துக்கத்தோடு, அநேக வேதனை, அநேக பிரச்சனையோடு இந்த வாழ்க்கையை நீங்க தொடங்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா முடிவு எப்படி இருக்கும் என்றால், ஆசீர்வாதத்தை நீங்க பெற்று எடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தால் நீங்க நிரப்பக்கூடிய பிள்ளைகளாக இந்த ஆண்டு உங்களுக்கு முடியக்கூடியதாய் காணப்படும். இப்ப நீங்க என்ன பண்ண வேண்டும்? உங்களை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக என்ன பண்ண வேண்டும்? உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ரூத் நல்ல அவளுடைய வாழ்க்கை, அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது தொடக்கம் மரணம், துவக்கம் அற்பமா இருந்துச்சு, முடிவோ சம்பூர்ணமா இருந்துச்சு. மரணத்துல ஆரம்பிக்கிற அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பெற்றெடுக்க முடியாது. தாவீதை பெற்றான். தாவீது எப்படியாப்பட்ட மனுஷன்? உண்மையிலே பரிபூர்ண ஆசீர்வாதம் நிறைந்த மனுஷன் தாவீது. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவன். அவனிடத்துல அநேக ஆயிரம் பொன் வெள்ளிகள் தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தான். நல்ல ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். புதிய ஏற்பாட்டின் அபிஷேகத்துக்கு ஈடாக தாவீதின் மேல் அபிஷேகம் காணப்பட்டு 3 முறை அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். இவ்விதமாய் தாவீது இஸ்ரவேல் அனைத்திற்கும் ராஜாவா இருந்தான். 40 வருஷம் ஒரு பரிபூர்ணம் அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான். நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மகிமையினால நிரப்பப்பட்டவனாய் என்ன பண்ணினான்? அவன் தீர்க்காயுசா இருந்து ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட தாவீதோட வாழ்க்கை முடிகிறது. அவனுடைய ஓட்டம் முடியும். அதுக்கப்புறம் அந்த சந்ததி கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? இன்றைய வரைக்கும் அதை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் ரூத் எடுத்த ஒரு தீர்மானம். என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் அழுவ போறது கிடையாது. என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் யார்கிட்டயுமே போராட போகிறது கிடையாது. நகோமிகிட்ட போய் ரூத் போராடினதே கிடையாது. நகோமி சொல்லக்கூடிய எல்லா ஆலோசனைக்கும் ரூத் என்ன பண்ணால்? அப்படியே கீழ்ப்படிஞ்சார். நீ போய் போவாசோடு இந்த ராத்திரி நீ தங்குனா வேற யாராவது இருந்தா என்ன சொல்லியிருப்பான்? இவ்வளோ வாலிப மகள், அவனும் வயது நிறைந்தவன். ஆனாலும் அந்த நகோமுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து ரூத் என்ன பண்ணால்? அங்கே போனா, அந்த இடத்துக்கு போனா. அதனால்தான் அவளுடைய செய்கை, ஒவ்வொரு செய்கைக்கு தக்க நிறைவான ஆசீர்வாதம் ரூத்தோடைய வாழ்க்கையில கடந்து வந்துச்சுங்க. அதுக்கு அவ எடுத்த தீர்மானம் நல்ல தீர்மானம். ஒரு பரிசுத்த உள்ள வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுக்கும் போது, அந்த ஓட்டத்தை பரிசுத்தத்துக்கு நேராக ஓட ஆரம்பிக்கும் போது அவளுடைய வாழ்க்கையில நிறைவான ஒரு ஆசீர்வாதம் கடந்து வந்து. இந்த ஆண்டு உங்களுடைய துவக்கம் மேபி அது வேதனையா இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், இழப்புகள் மத்தியில இருக்கலாம். ஆனா அந்த ஆண்டு முடியும் போது உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண நன்மையினால முடிய பண்ணும்படியாக கர்த்தர் அந்த ஆண்டை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. அதனால அங்க சொல்லுகிறார், அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நோ டவுட். உங்களுக்கு டவுட் இருக்கா? உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? ஆண்டவருக்கு அவருடைய தீர்மானத்துல, அவர் செய்ய நினைக்கிற காரியத்துல அவருக்கு ஒரு நாளும் சந்தேகமே கிடையாதுங்க. அதனால இங்க யோபு சொன்னா, அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். ஏதேன் தோட்டத்தில் எப்படி மனிதர்கள் வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினாரோ அந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக அவர் சித்தம் உள்ளவராக, அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அதனால ஆண்டு அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும்படியாக தேவன் ஆசீர்வதிச்சு கொடுப்பார். அதற்கெல்லாம் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நாம் என்ன பண்ண வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டு இந்த ஆண்டில நம்ம கொடுத்த வாக்கு தத்தமாக காணப்படும். தேவன் எந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சானா அவர் குறை வைக்கவே மாட்டாருங்க. குறையோடு ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? செய்யவே மாட்டார், முடிக்கவே மாட்டார். நம்ம தான் சில குறைவுகளை நம்ம தேடி ஓடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மளை விட்டு கொடுக்காம, நம்மளை அர்ப்பணிக்காம, தேவ சமூகத்துல நம் மறுரூபமாக்கப்படுவதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்காம, குயவன் கையில் ஒரு களிமணாய், ஆண்டவரே
நீர் என்னை வணைந்து கொள்ளும், உம்முடைய சித்தம் போல நீர் என்னை வணைந்து கொள்ளும் என்று சொல்லி அவருடைய கருத்துக்குள்ள ஓடி அடங்கி இருக்க நம்மளை ஒப்பு கொடுக்காம நம்ம இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிக்கும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை நம்ம இழக்க ஆரம்பிக்கிறோம். உங்களை தேவ கருத்துல ஒப்பு கொடுக்கணும், உங்களை ஊழியக்காரனுடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கணும். அதுக்காக நான் என்ன மேன்மைப்படுத்துறதுக்காக நான் சொல்லல. ஊழியக்காரனுடைய கருத்துல எங்களை நாங்க பாத்தீங்கன்னா ஜார்ஜ் பாஸ்ட் கையில நாங்க ஒப்பு கொடுத்தோம். எங்களை என்ன சொல்றாரோ அவர் என்ன சொல்றாரோ அதுதான். அதுக்கு மீறி என்னால இதை பண்ண முடியும் அதை பண்ண முடியல, நோ, அப்படிலாம் ஒண்ணுமே. எங்களுக்கு என்ன அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரோ அதை தான் நாங்க செய்யற பிள்ளைகளாக இருந்தோம். இங்கேதான் நான் பாஸ், அங்க போனா அடிமட்ட விசுவாசி தான், அங்க இன்னைக்கு அடிமட்ட விசுவாசி தான், அவ்வளவுதான் நம்ம கேட்டுக்க. அதுக்காக நான் போய் அங்கெல்லாம் போராடிட்டு இருக்க கூடாது, எங்கேயும் போய் போராடிட்டு இருக்க கூடாது. இப்ப தேவ கரத்துல நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஊழியக்காரோட கரத்துல நம்மளை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது உண்மையிலேயே ஆண்டவர் உங்களை உருவாக்கி எடுத்து நிறுத்த ஆரம்பிப்பார். நீங்க உங்களுக்குள்ள ஒரு சித்தத்தை வச்சுட்டு உங்களுக்குள்ள ஒரு தரிசனத்தை வச்சு நீங்க ஓட ஆரம்பிச்சீங்கன்னா நமக்கு அநேக காரியம் நமக்கு ஒவ்வொரு காலையும் நாளாக தான் ஒவ்வொரு காலம் நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்னைக்கு நான் யோசிப்பேன், சில காரியங்கள் நம்ம தப்பா பண்ணிட்டோமோ, சில காரியங்கள் தேவையில்லாத காரியத்தை செஞ்சிட்டோமோ, இன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன், ஃபீல் பண்ணுவேன். ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ள பண்ணின ஒவ்வொரு காரியமும் ஒரு நாளும் வேஸ்டா போகாது. அதனாலதான் ஊழியக்காரர்கிட்ட கொடுக்கும் போது அவங்களோட ஆலோசனை நம்மளோட வாழ்க்கையில கடந்து வரும்போது சரியாய் நம்மளை நடத்துவதற்கு அவருக்கு ஏதுவாக இருக்கும். அப்ப உங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது தேவன் கர்த்தர் தம் கையில் உள்ள களிமண்ணா என்ன பண்ணுவார், உங்களை உருவாக்க ஆரம்பிப்பார். உங்களை உருவாக்கி அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு நேராக என்ன பண்ணுவார், உங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிறவராக இருக்கிறார். இந்த ஆண்டு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி அவருடைய எண்ணத்துல நீங்க ஏசாயா 55 அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிங்கன்னா, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள், உன் நினைவுகளை பார்க்கலாம் என்னுடைய நினைவுகள் உயர்ந்தவைகள் என்று சொல்லுகிறார். அந்த உயர்ந்த நினைவுகளின் படியே கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்க அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நீங்க கொலோசியர் 1 அதிகாரம் 16-19 வரை உள்ள வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, வாசிங்க அந்த வசனத்தை. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகி சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி ஆதியும் மரித்தொழுந்து எழுந்த முதற் பேருமானவர், சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமா இருக்கும். இங்க பவுல் சொல்லும் போது சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கும் என்று சொல்லி இன்னும் நீங்க கொலோசியர் 2 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அவருக்குள் வாசமாய் இருக்கக்கூடிய அந்த சகல அதிகாரங்களும் சகல ஆசீர்வாதங்களும் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களும் அவர் நமக்குள்ள வாசம் பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள அது பெருக ஆரம்பிக்கும். அவருக்குள் வாசம் பண்ணுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்குள் கடந்து வர வேண்டும் என்றால் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசமாய் இருக்கும்படியாக நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் யோவான் சொல்ல, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் நமக்குள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள பெருக வேண்டும். நாம் அவருக்குள்ள வேர்க்குள்ள அந்த வேரானது ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய எல்லா ஆசீர்வாதத்தை உறிஞ்சி எடுத்துட்டு வருங்க. அந்த வேரானது அவருக்குள்ள காணப்படக்கூடிய பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் எல்லாவற்றையும் உறிந்து எடுத்து அந்த பூமியில நல்ல மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடிய மிகுந்த பலன்களை கொடுக்கக்கூடியதாக தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். அவருக்குள் நாம் வேர்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவர் மூலமாய் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன நம்ம அந்த 31 நைட் நம்ம பார்த்தது போலதான் அவருக்குள்ள வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன. கொலோசியர் 3 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கலாம்.
தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவுது. தேவ சமாதானம் உங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் குடும்பத்திலும் ஆள கடவுது. அது எப்படியாப்பட்ட சமாதானம்? ஒரு பரிபூர்ணமான தேவ சமாதானத்தினால் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இது எப்ப நடக்கும் என்றால், அந்த ஏதேன் தோட்டத்துல செய்த பாவத்தை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கும் போது, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மீறுதல்களை விட்டு நாம் வெளியே வர ஆரம்பிக்கும் போது, நம்மளுடைய குடும்பத்துல பரிபூர்ண ஒரு சமாதானம் என்ன பண்ணும்? அது ஆளுகை செய்யக்கூடிய தேவ சமாதானம். நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றை குறித்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்கு. நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து, நம்மளுடைய எதிர்காலங்களை குறித்து, நம்மளுடைய குடும்பத்தை குறித்து நாம் எடுக்கக்கூடிய, நம்ம ஏதாவது ஒரு காரியத்துக்கு பிளான் பண்ணும் போது, நாம் தேவன் சமூகத்தை வைத்து நாம் செபிக்கும் போது, அந்த காரியத்தை குறித்து தேவன் என்ன பண்ணுகிறார்? ஒரு சமாதானம் உள்ள ஒரு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்து எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? ஒரு சமாதானம் உள்ளதாக இருக்கும். அந்த சமாதானத்தை பரிபூர்ணமாய் நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய குடும்பத்தில், நம்மளுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டவர் பெருக செய்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது நீங்க வாசிங்க 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்ப பூரண அறிவை அடையும்படியாக அவருக்குள் காணப்படுகிற தேவ ஞானத்தினாலே கர்த்தர் அப்படிங்கிற நம்மளை நிரப்புகிறவராக இருக்கிறார். அவருடைய ஞானத்தினால் நாம் நிரப்பி ஒவ்வொரு காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது, கர்த்தர் அந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிச்சு கொடுக்கிறவர். அவருடைய ஆலோசனை, அந்த பூரண அறிவு நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும்? தேவ ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்கணும். நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய ஆலோசனை வெளிப்படக்கூடியதா இருக்கும். அந்த ஆலோசனை எப்படி நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது, கர்த்தர் நம்மளை சம்பூர்ணமாய் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னும் சங்கீதம் 36:8 வாசிங்க. உமது ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். தேவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய சம்பூர்ண, தேவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய தேவ மகிமையினாலே கர்த்தர் அப்படியே நம்மளோட வாழ்க்கையை திருப்தி அடைய செய்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் தேவ மகிமையினாலே நிரப்புகிறவராக. எப்படி நீங்க ஆதாமை பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பரிபூர்ணமாய் இருந்தாரோ, அதே போல தேவன் நமக்குள்ள என்ன பண்ண போகிறார்? அந்த பரிசுத்த ஆவியை, தேவ மகிமையை பரிபூர்ணமாய் வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆதாமும் ஏவாளும் எப்படி தேவ மகிமையினால நிரப்பப்பட்டிருந்தார்களோ, அதே போல ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ண போகிறார்? ஆண்டவர் தேவ மகிமையினால நிரப்புகிறவராக இருக்கிறார். இப்ப இந்த ஆலயத்தை நன்மையினால நாம் நிரப்பப்பட வேண்டும் என்றால், இந்த ஆலயத்தை நாம் முக்கியத்துவப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதும் ஆச்சரியப்படத்தக்கது. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. அந்த ஆலயத்தை எப்படி நான் கட்டப் போகிறேன், எப்படியெல்லாம் அந்த ஆலயத்தை மகிமைப்படுத்த போகிறேன்னு சொல்லி இந்த ஆண்டு தேவன் நம்மளோட பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமையினாலே நிரப்பி நம்மளை கர்த்தர் நிரப்ப போகிறவர். இதை குறித்து அடுத்த வாரத்தில் நம்ம தியானிக்க போறோம். தேவ ஆலயத்தின் மகிமை எப்படி சம்பூர்ணமா நம்மளோட வாழ்க்கையில கடந்து வரும் என்று சொல்லி, இப்ப தேவ மகிமை நிறைவினால, சம்பூர்ணத்தினாலே நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்க போகிறார். அடுத்தது நீங்க சங்கீதம் 68:9 வாசிங்க. சங்கீதம் 68. தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? சம்பூர்ண ஆசீர்வாத மழையை தேவன் என்ன பண்ண போகிறார்? பெய்ய பண்ண போகிறார். இளைத்து போன அவருடைய சுதந்திரத்தை ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? திடப்படுத்த போகிறார். எது எல்லாம் உங்களோட வாழ்க்கையில குறைவாய் காணப்படுகிறதோ, எது எல்லாம் இளைத்து போயிருக்கிறதோ, எது எல்லாம் உங்களோட வாழ்க்கையை விட்டு கடந்து போயிருக்கிறதோ, அதை மீண்டும் உங்களோட வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுத்து ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணி உங்களை தேவன் சம்பூர்ணம் அடைய செய்கிறவராக இருக்கிறார். இதெல்லாம் நடத்துவாரா நடத்த மாட்டாரா? ஏதோ நான் பேருக்கு பிரசங்கம் பண்றேன், ஒரு அசைவும் காணமே. உண்மையிலே இந்த ஆண்டு கர்த்தர் அப்படி ஆசீர்வாதங்களே நம்மளுடைய வாழ்க்கையில கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லாவற்றையும் வச்சிருக்கிறாருங்க. ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால கர்த்தர் ஆசீர்வாதத்து உண்மை என்றால், புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவது 100% உண்மை. அதுல எந்த ஒரு டவுட்டும் ஆண்டவருக்கு கிடையாது. அவராலே
முடியும். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. அவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியாப்பட்ட பரிபூர்ண, ஏன்னா அந்த வாக்குத்தத்தத்தை எடுக்கும் போது எனக்குள்ளே பல கேள்வி, எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஆனா வார்த்தைகளை கொடுக்க இது ஆண்டவரால முடியும். இது அவருக்கு புதிய காரியம் அல்லவே அல்ல. தொடக்கமே அப்படிதான்டா. நான் மனுஷனை படைக்க ஆரம்பிக்கும் போது அவனை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை வச்சு நான் படைக்க ஆரம்பிச்சேன். நீங்க தான் அதை கெடுத்து போட்டீங்க. இன்னைக்கு அதை எல்லாம் விட்டு நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வேர்கொள்ள ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களோட வாழ்க்கையில கடந்து வரும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக பேசினார். ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி இளைத்து போன அவருடைய சுதந்திரத்தை மீண்டும் ஆண்டவர் திட்டப்படுத்த போய், எது எல்லாம் கைக்கு வந்து வாய்க்கு எட்டாமல் போன அனுபவங்கள் எல்லாம் கைகூடி வர நேரத்துல நம்மளோட கையை விட்டு இழந்து போன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த ஆண்டுல எல்லாவற்றையும் என்ன பண்ண போகிறார்? திடப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறவராக இருக்கிறார். அதனால ஒரு நாளும் நீங்க அவிசுவாசமா இருக்காதீங்க. தேவ சமூகத்தை இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த வாக்குத்தத்த அட்டையை கொண்டு போய் உங்க ரூம்ல வச்சு அதை பார்க்கும் போதெல்லாம் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் ரெடியா தான் இருக்கிறாரு. எங்களை ஆசை என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களோட வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். இன்னும் நீங்க வாசிங்கன்னா ரோமர் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உங்களிடத்துல வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோட வருவேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது, நான் உங்களிடத்துல வரும்போது கிறிஸ்துவனுடைய சம்பூரண சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்துவோடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ண சுவிசேஷம் எப்படி ஒரு மனுஷன் வாழ்க்கையில கடந்து வந்து அவனுடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுக்கிறதோ, அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில இந்த சுவிசேஷம் என்ன பண்ணும்? எல்லா பகுதியிலும் ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய, எந்தெந்த பகுதியில் இன்னும் நம்ம விடுதலையாக்கப்படாமல் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய பிள்ளைகள் வாழ்க்கை எல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறதோ அது எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன பண்ணிக்க போகிறார்? விடுதலையை கொடுக்க போகிறார். அந்த சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த ஆண்டிலே இனி உள்ள நாட்கள் முழுவதும் அவருடைய வாழ்க்கையில அது கடந்து வரக்கூடிய எந்த காரியத்தை அவங்களால விடுதலையாக முடியலையோ தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் இதுல இருந்து எனக்கு விடுதலையை கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது அந்த இரத்தத்தின் வல்லமை நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து அதை ஆசீர்வதிக்க போகிறதாக காணப்படுகிறது. அதனால இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து. தீத்து 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தார். அந்த பரிசுத்த ஆவியை, தேவ மகிமையை, அபிஷேகத்தை தேவன் என்ன பண்ணுகிறார்? சம்பூர்ணமாய் நம்ம மேல பொழிந்தருளுகிறவராக இருக்கிறார். அவருக்கு அதான் சொல்றேன், ஆண்டவர் எந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சாலும் அவர் குறைவா செய்யறவரவே அல்லங்க, அவர் நிறைவா. எல்லாம் நீங்க பாருங்களேன், நான் சம்பூர்ணமாய் திருப்தி அடைய செய்வேன், நீங்க திருப்தி ஆவீர்கள், நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள், எல்லாவற்றின் மேல உங்களுக்கு அதிகாரத்தை தருகிறேன் என்று சொல்லிதான் ஆண்டவர் சம்பூர்ணமாய் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவி நம்ம மேல சம்பூர்ணமாய் அவர் கொடுக்க போய் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசினா, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்று சொல்லி அங்க யாக்கோபு சொல்கிறார். யாவருக்கும் என்ன பண்ணுகிறார்? சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய தேவன் என்று சொல்லி அங்கே யாக்கோபு சொல்வதை பார்க்க முடியும். அப்ப இந்த சம்பூர்ணமான, இந்த பரிபூர்ணமான நிறைவான ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்ம இடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அந்த காரியங்கள் நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது, நம்மளோட வாழ்க்கையில ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு நேராக அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். நீங்க வாசிங்கன்னா நீங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல 5 முதல் 10 வரை உள்ள வசனத்தை நாம் வாசிக்கலாம். எல்லாம் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 10. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்க. இதான் ஆண்டவர் சொன்னாருங்க. உனக்கு ஒரு கண் இடலா இருந்தா அது என்ன பண்ணு?
புடுங்கி போடு. ஒரு கை உனக்கு இடலா இருந்தா நீ வெட்டி பிடி. நீ ஒரு கை உடையவனா நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு மேன்மையாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதான் பவுல் சொல்லும்போது, உங்க அவயவங்களில் பாவத்தை தூண்டு பண்ணுகிற அவயங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, அழித்து போடுங்க. தேவ சமூகத்துல மனதார போய் தேவ சமூகத்துல விழுந்துச்சு, ஆண்டவரே எனக்கே என்னுடைய சுபாவம் பிடிக்கல ஆண்டவரே. எப்படி சொல்லணும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கே என் சுபாவம் பிடிக்கல. ஏதாவது செஞ்சுட்டு, ஆண்டவரே எனக்கே நான் செய்யறது பிடிக்கல ஆண்டவரே, எனக்கே என்னுடைய சுபாவம் பிடிக்கும், என்னை மாத்துங்க என்னை மாத்துங்க என்னை மாத்துங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதுதான், நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதுதான் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளை மாத்துவார். நமக்குள்ள இருக்கிற சுபாவத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்து அதை உள்ளுக்குள்ள வச்சிருந்தோம்னா அது ஒரு நாளும் நம்மளோட வாழ்க்கையை விட்டு வெளியே போகவே போகாது. நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நம்மளே நிதானிச்சு, நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று சொல்லி அப்போஸ்தலன் சொல்கிறார். இப்ப நம்மளை நாமே நிதானித்து நமக்குள்ள என்னென்ன சுபாவங்கள் காணப்படுகிறது, என்னென்ன மாம்ச கிரியைகள் காணப்படுகிறது என்று சொல்லி அது எல்லாம் நாம் வெட்டி போடுகிற பிள்ளைகளாக தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பாவத்தை மேற்கொள்ள, இந்த சுபாவத்தை மேற்கொள்ள எனக்கு கிருபையை தாங்க, அபிஷேகத்தை தாங்க, ஆவியானவரை தாங்க என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய், அதான் சொன்னேன், பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பரிபூர்ண ஆசீர்வாதம் கடந்து வரும். உங்க ஆசீர்வாதத்துக்காக நீங்க அழுது புரண்டு ஜெபிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்க உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாக்கோவை போல நீங்க போராடி ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்க ஆசீர்வாதத்துக்காக. ஆனா உங்க பாவங்கள், உங்களுக்குள்ள காணப்படக்கூடிய விட முடியாத பாவங்களுக்காக நீங்க உபவாசம் இருந்து அழுது நீங்க ஜெபிக்க வேண்டும். அதுக்காக நீங்க போராடி நீங்க ஜெபிக்க வேண்டும். அதுக்கு நீங்க போராடி ஜெபிக்கும் போது, அதை நீங்க நாட ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் பாப்பா இவனுக்குள்ள இவ்வளவு வாஞ்ச இருக்கா, இவனுக்குள்ள இவ்வளவு விருப்பம் இருக்கா, நான் இவனை பரிசுத்தப்படுத்துறேன்னு சொல்லி கிருபையினாலும் அபிஷேகத்தினாலும் தேவன் நம்மளை நிரப்பி என்ன பண்ணுவார், அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நம்மளை நடத்த ஆரம்பிப்போம். நம்மளோட வாழ்க்கையில பரிசுத்தம் கடந்து வர கடந்து வர கடந்து வர தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதம். அதுதான் ரூத்தோட வாழ்க்கை நாம் பார்த்தோம். அவள் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த பட்டணத்துல வந்து வாசம் பண்ண தன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த பரிசுத்த பட்டணம், அந்த தேவனுடைய ஆலயம் இருக்கக்கூடிய அந்த நகரத்துக்கு நேராக தன் வாழ்க்கையை மாற்ற ஒப்பு கொடுக்கும் போது அவளுடைய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதம் கடந்து வந்துச்சு. அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட போதும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும்படியாக ரூத்தோடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிச்சு. அதே போலதான் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய அவயவங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ண வேண்டும், வெட்டி தூக்கி தூரப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏதாவது நம்மளால அதுக்காண்டிதான் நம்ம போய் அழுது ஜெபிக்கிறோங்க. இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவத்துக்கு தான் நம்ம அழுது ஜெபிக்கிறோம். வெளியே நான் இப்ப இதுல குறைவா இருக்கேன், எனக்கு நல்ல வேலை கிடைக்கல, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி ஒரு நாளும் அழ வேண்டிய அவசியமே நம்மளோட வாழ்க்கையில கிடையாது. நீங்க பரிசுத்தத்துக்காக நீங்க திரும்ப பாருங்க, அதுக்காக நீங்க வந்து பரிசுத்த வாழ்க்கைக்கு பிரயாசப்பட ஆரம்பிங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை. அடுத்த 6வது வசனம் வாசிங்க. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை. நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல், எல்லா அதிகாரத்துக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முழுவதும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக. ஆண்டவருடைய ஆலோசனை ஒண்ணு நம்மளோட வாழ்க்கையில கடந்து வந்துச்சு. பலிபீடத்துல இருந்து ஒரு ஆலோசனை கடந்து வருது, ஒரு காரியம் கடந்து வருகிறது, ஒரு எச்சரிப்பு கடந்து வருகிறது என்றால் அதற்கு நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உண்மையில இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது அவ்வளவு பயத்தோட நடுக்கத்தோட என்னுடைய சுபாவம் வெளியிருப்பு, என்னுடைய பர்சனல், யார் மேலாவது இருக்கக்கூடிய பர்சனல் கோபம், நாங்க வந்து யாரையும் அட்டாக் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் ஒரு இதோட தான் வந்து நிற்பேன். ஆண்டவரே என்ன நான் உங்களுடைய கரத்துல ஒப்புக்கிறேன், என்ன நீங்க மறைச்சு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதன்படி நடத்துங்க என்று சொல்ல ஒப்பு கொடுத்து நான் வர்றது. எந்த மனுஷனையும் தாக்குறதுக்கு பலிபீடம் கிடையாது. மனுஷனை உருவாக்குவதற்கு தான் பலிபீடத்திலிருந்து வார்த்தைகள் கடந்து வரும். அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க. அப்ப கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்தந்த அதிகாரத்துக்கு கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிய வேண்டும், மனைவிமார்கள் கணவனுக்கு கீழ்ப்படிய, ஒருவர் கீழ்ப்படிய வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், வேலை ஸ்தலங்கள் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிதல் நாம் கற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அடுத்த வசனம், நீங்களும் சரி அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்பொழுதோ
கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்க வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். கோபம், மூர்க்கம், பொறாமை, வாயில பிறக்கலாகாத தூஷணமான வம்பு வார்த்தைகள் இவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, விட்டு விடுங்கள். கோபத்தை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். நம்ம அந்த பொறாமை, நமக்குள்ள எழும்பக்கூடிய பொறாமைகளை விட்டு விட வேண்டும். வாயின் வார்த்தைகளை நாம் காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஒரு வார்த்தை நம்மளோட வாயிலிருந்து வரத்துக்கு முன்னாடி இதை நம்ம பேசலாமா பேசக்கூடாது என்று சொல்லி நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்கு. பேசிட்டு அப்புறம் ஏதோ பேசிட்டு எல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, பேசிடுவானா இருதயத்தில் எனக்கு ஒன்றும் கிடையாது, அது பொய். அது ஆமா, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. இருதயத்தின் நிறைவுனால் தான் வாயிலிருந்து வார்த்தை வருங்க. அப்ப நீங்க உங்க வாயின் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க இருதயத்தின் நிறைவுகளை நீங்க என்ன பண்ணலாம், தேவையில்லாத காரியங்களை எடுத்து போடலாம். இப்ப பேசும்போது குடும்பத்துல சண்டை வருதா, கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் வருதா, அமைதியா இருந்தது நல்லது. அமைதியா இருந்து ஒரு முனிவர் அமைதியா இருந்தால் சாப்பாடு கிடைக்கும். ஒரு முனிவர்கிட்ட ஒரு அம்மா போய் சொன்னிச்சான், எங்க குடும்பத்துல ரொம்ப அடிக்கடி சண்டை. ஜார்ஜ் பாஸ் சொன்ன கதை தான், சாம் ஜபத். ஆமா, அடிக்கடி சண்டை வருது முனிவரை, ஏதாவது எனக்கு மந்திரிச்சு ஏதாவது நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது சென்னு ஒரு தண்ணியில ஒரு பாத்திரத்துல தண்ணீர் எடுத்து மந்திரிச்சு கொடுத்தாராம். உங்க வீட்டுல சண்டை வரும்போது வாய்க்குள்ள ஊத்திட்டு சிந்தாம செதறாம நீ பாதுகாத்துக்கொள்ளு, எந்த பிரச்சனையும். அதே போல இந்த அம்மா போய் என்ன பண்ண, கணவன் சண்டை போட ஆரம்பிக்கும் போது தண்ணியை வாய்க்குள்ள ஊத்திக்கிட்டு முனிவர் சொல்லியிருக்கா அப்படியே பாதுகாச்சான். ஒரு மாசம் கழிச்சு வந்து சொன்னிச்சான், முனிவரை நீங்க மந்திரிச்சு கொடுத்த தண்ணி நல்லா வேலை செஞ்சிச்சுன்னு. அதே போல இன்னைக்கு நம்ம வாயின் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ண, வாயை மூடிட்டோம் வச்சுக்கலாம், நம்ம குடும்பத்துல கூட பாதி பிரச்சனை. தேவையில்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க பேச ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்கள், கோபங்கள். நீங்க பேச ஆரம்பிக்கும் போது இன்னும் கோபம் அதிகமாகும். நீங்க அமைதியா இருந்துச்சுன்னா அந்த கோபம் அப்படியே அடங்க ஆரம்பிக்கும். இந்த ரோட்ல போகும்போது எவனாவது ஆரன் அடிச்சா எனக்கு சுல்லுன்னு கோபம் வரும். வண்டியில ஆரன் அடிக்க கூடாது. ஆரம்பத்தில் அது ரொம்ப, அப்புறம் நான் என்ன கண்டுவேன், எதுக்கு நமக்கு அந்த கோவம் வருது. ஏன்னா சிலப்போ கோவம் அடிச்சாச்சுல வண்டியை லெஃப்ட் ட்ராக்ல போட்டு அவனை லாக் பண்ணிடுவேன். அதான் முன்னாடி ஒருத்தன் ஸ்லோவா போயிட்டு இருப்பான், நான் என்ன பண்ணி இங்கே லாக் பண்ணிடுவேன். இவன் இங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது. அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ன் அடிச்சா நம்ம சிரிச்சுட்டு அமைதியாக வந்துடுறது. அந்த கோபத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும், கண்ட்ரோல் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கோபம், மூர்க்கம், பொறாமை இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண, வாயின் வார்த்தைகள் நாம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதம் நம்மளோட வாழ்க்கையில கடந்து வரக்கூடியதாய் காணப்படுகிறது. இன்னும் அடுத்த வார்த்தை, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போடுங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். இந்த பொய்ங்கிறது நம்ம அப்படியே கேஷுவலா சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பொய்க்கு பிதாவா இருப்பது யாரு, பிசாசு. பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறவன் பிசாசு. இப்ப நம்ம கேஷுவலா சொல்லக்கூடிய பொய் நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கிறோம், பிசாசுடைய ஆளுகைக்கு நம்ம போயிடும். உங்க வாயிலிருந்து வரக்கூடிய பொய் எப்ப எந்த காரியத்துக்கு நீங்க பொய் சொல்லுகிற பிள்ளைகளாக இருந்தா உடனே நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க, யூ ஆர் அண்டர் பிசாசு. அவன் உங்களுக்குள்ள இருந்து அவன் காரியத்தை நிறைவேற்றுகிறான். அதனால எந்த காரியத்துக்கும் தயவு செய்து பொய் சொல்ல விட்டுடுங்க. பொய் சொல்லாம உண்மையை சொல்ல, அதனால இழப்புகள் வருதா பரவாயில்ல, இழந்தாலும் பரவாயில்ல, தேவனுக்கு முன்பதாக நாம் நீதிமான நிற்க நமக்கு கிருபை செய்வார். அதனால தயவு செய்து எந்த ஒரு நம்மளை நம்பணுங்க, மனுஷன் நம்பணும். நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை உண்மை என்று சொல்லி மனிதர்கள் நம்ப வேண்டும். தேவனும் நம்மளோட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இவன் பொய் சொல்ல மாட்டான் என்று சொல்லி நாம் நம்புகிற நம்ம அந்த உண்மை அல்லாமல் யாரையும் நான் அந்த பாட்டை பாடும்போது நல்ல வார்த்தை, நம்புங்கப்பா, என்ன நீங்க நம்புங்கப்பா என்று சொல்லி அவர் சொல்லுவார். நம்ம தேவஸ் என்னை நம்புங்க ஆண்டவரே, என்னை நம்புங்க, எனக்கு இன்னும் கிருபையை தாங்க, இன்னும் பலனை தாங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த பழைய மனுஷனை களைந்து போடும்போது நாம் புதிய மனுஷனை தரித்து கொண்டு தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக நாம் மாறுகிற பிள்ளைகளாக இருப்போம். இன்னும் நீங்க கொலைசர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பது. அந்த தேவ வசனம் நமக்குள்ள பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. இந்த வசனம் நமக்குள்ள பெருக பெருக பெருக
ஆண்டவர் நமக்குள்ள பெருக ஆரம்பிப்பார். அந்த வார்த்தைகள் நமக்குள்ள வாசமாய் இருக்கும்போது அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்த ஆரம்பிக்கும். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் அசுத்தத்தையும் ஜென்ம சுபாவத்தையும் எடுத்து போட்டு நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறதா இருக்கும். அதனாலதான் இந்த ஆண்டில் நான் சொன்னேன், இந்த ஆண்டில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா என்ன பண்ண போயிடும், வேத தியானத்தை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். எல்லாரும் கண்டிப்பா பைபிள் படிக்கணும். எல்லாரும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும். அந்த பைபிள் குயிஸ் நீங்க அட்டன் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாம் எந்த அளவுக்கு நாம் கற்றுக்கொண்டிருப்போம் என்று சொல்லி அந்த கொஸ்டினை நீங்க ஆன்சர் எழுதும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவு நீங்க கற்றுக்கொண்டிருக்கீங்க, எந்த அளவு படிச்ச காரியம் உங்க மைண்ட்ல இருக்கு என்று சொல்லி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால இந்த ஆண்டுல கொஞ்சம் சின்சியரா சீரியஸா வேத புத்தகத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற பிள்ளை உங்களுடைய இருதயம் முழுவதும் பரிபூர்ணமா இந்த வேத வசனம் உங்களுக்குள்ள வாசமா இருக்கும்போது ஆண்டவருடைய பரிபூர்ணம் உங்களுக்குள்ளே கடந்து வரக்கூடியதா இருக்கு. இன்னும் நற்கிரியில் நீங்க பெருக வேண்டும் என்று சொல்லி 2:9-8 நம்ம வாசிக்க முடியும். அப்பொழுது தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் வரும். இன்னும் வெளிப்படுத்தல 22:11-12 சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். அந்த பரிசுத்தத்தில் நாம் வளர ஆரம்பிக்கும் போது தேவனுடைய ஆசை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். கொலோசியர் 3:13-14 வசனத்தை வாசிங்க. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்க. பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுவார். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களாக ஒருவரிடத்துல காணப்படுகிற குறைகளை நாம் என்ன பண்ண வேண்டும், மன்னிக்கிற பிள்ளைகளாக இருந்து அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை நாம் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த அன்பை நாம் தரித்துக் கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இப்ப பூரண அன்பு நம்முடைய இருதயத்தில் கடந்து வர வேண்டும். பூரண வேத வாசிப்பு, பூரணமாய் வேத வசனம் நமக்குள்ளே வாசமாய் இருக்க வேண்டும். இது எல்லாம் நம்ம இடத்துல வாசமாய் இருக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நாம் இன்னும் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் மாற ஆரம்பிப்போம். பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் நம்மளோட வாழ்க்கையில கடந்து வர ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில கடந்து வரும். அதனால ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏதேன் தோட்டத்தில் எப்படி ஆதாம் ஏவாளை வைத்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ அதே ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பிந்தின ஆதாமாகிய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் வைத்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை அவர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஒரு விஷயம் நம்ம எல்லாம் எழுந்து நின்ற நாளிலும் ஜெபித்து நமக்கு முன்பதாக திருவிருந்து இருக்கிறது. நாம் திருவிருந்துக்கு நேராக நாம் கடந்து செல்லாம். எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ராஜா. ஆண்டவரே, நன்றியோடு மே துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கிற அந்த நாளுக்காக நன்றி ராஜா. அந்த ஆண்டிலும் ஆண்டவரே இந்த முதல் ஆராதனைக்காக நன்றியோடு மே துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே அவருக்குள் ஆண்டவரே அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை எப்படி ஆண்டவரே உம்முடைய சாயலாக சிருஷ்டித்த ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய மகிமை அவனுக்குள்ள பரிபூர்ணமாய் வைத்த ஆண்டவரே சகலவற்றின் மேல் அதிகாரத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். அதே போல் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக சித்தம் கொண்டிருக்கிற தேவன் எங்களையும் ஆண்டவரே நீர் அப்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாக எங்களையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா மாம்ச கிரியைகள் ஆண்டவரே எல்லாம் எங்களுக்குள் ஆண்டவரே பாவத்தை தூண்டுகிற அவயங்கள் எல்லாம் நாங்கள் ஆண்டவரே வெட்டி போட சுட்டெரித்து போட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பொய்யின் வாயை எங்களை விட்டு நீர் எடுத்து போட முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. நெஞ்சோடு நல்ல கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பரிபூர்ணமான அன்பு எங்களிடத்துல கடந்து வர முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிபூர்ணமான ஆண்டவரே வேத வசனம் எங்களுக்குள்ள இருக்க முடியாது ஆண்டவரே. எங்களை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க அப்படியாய் ஆசீர்வதிங்க. பரிசுத்தத்துக்கு நேராய் ஆண்டவரே ரூத் எப்படி பரிசுத்தத்துக்கு நேராய் ஆண்டவரே தன் கொடுத்த ஆண்டவரே நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கர்த்தனே கிருபை செய்யுங்க. இந்த ஆண்டு துவக்கம் ஆண்டவரே இழப்புகளோடு வேதனைகளோடு கண்ணீரோடு ஆண்டவரே துவக்கப்பட்டாலும் ஆண்டவரே முடிவு ஆண்டவரே நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தனை உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தனை அப்படியா நீங்க ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டு செபிக்கிறோம்
எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். நமக்கு முன்பதாக திருவிருந்து